நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல பிரேம், இந்த பூஜையில உங்களுக்கு அதிகமான வலி ஏற்படும்னு. இத சாதாரணமான மனுஷனால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. அதனால நான் உங்ககிட்ட இருந்து சீமாவோட ஞாபகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பேன். இதுதான் சரியான நேரம். இப்பதான் என்னோட நகத்தை நான் திரும்ப எடுத்துக்க முடியும். जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी. பெரியத்த, சீமா, சீமா. இல்ல சுஜாதா, பின்னாடி திரும்பி பார்க்காத. பெரியத்த, இது நம்ம சீமா அண்ணியோட வாய்ஸ் தானே? அவங்க எங்கதான் இருக்காங்க? பெரியத்த, நான் உங்க சீமா வந்திருக்கேன். ஒரு முறை என்ன திரும்பி பாருங்க. இங்க பாருங்க, இந்திராவதி என்னோட நிலைமையை எப்படி ஆக்கிட்டான்னு பாருங்க. பெரியத்த, சீமா ஏதோ பிரச்சனையில இருக்கா? சீமா. இல்ல சுஜாதா, இவ நம்ம சீமாவா இருக்க முடியாது. கண்டிப்பா அந்த சூனியக்காரி பண்ற வேலையாதான் இருக்கும். நம்மள எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பாக்குறா. நம்மள எந்த விதத்திலயாவது கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு பாக்குறா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நேரத்துல நம்ம எதுவும் கேட்கவும் கூடாது, திரும்பி பார்க்கவும் கூடாது. துர்கா தேவியோட பேர் சொல்லிக்கிட்டு நம்ம முன்னாடி போய்கிட்டே இருக்கலாம். வாங்கம்மா, பொறுமையா வாங்க. பெரியத்த, நான் சீமாதான், உங்க மருமக சீமாதான். ஒரு முறை திரும்பி பாருங்க. அத்த, நீங்களாவது உங்க சீமாவை பாருங்க. கவியனே, நீங்களுமா? ஜான்வி, சசி, நீங்க எல்லாரும் ஏன் என்ன திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? ஒரு முறை என்ன பாருங்க, உங்க சீமா தான் இங்க நிக்கிற. பெரிய பாட்டி, ஒருவேளை இது நிஜமாவே நம்ம சீமாவா இருந்தா? அம்மாடி சீமா, நாங்களும் உன்னை பார்க்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா நீ எதுக்காக பின்னாடி நின்னுட்டு கூப்பிடுற? நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்குதான் தெரியும்ல, எங்களால திரும்பி பார்க்க முடியாது. ஆனா நீ எங்களுக்கு முன்னாடி வரலாம்ல. முன்னாடி வா சீமா, உன்னை நாங்க பார்க்கணும்னு நினைக்கிறோம். சீமா, நீ வாமா, முன்னால வா. தேவி, பெரியதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்காது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சசி, பவி, இந்த மாதிரி பயப்படணும்னு அவசியமே இல்ல. அந்த துர்கை தாய் நம்ம கூட தான் இருக்காங்க. அந்த துர்கா தேவியோட பேர் சொல்லுங்க, முன்னாடி நடந்து போங்க. ஜெய் துர்கா தேவி. பெரிய பாட்டி, இவங்க யாரு? தெரியலம்மா. இங்க பாருங்க, யார் நீங்க? இங்க எதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் இப்படி அழறீங்க? யாருன்னு தெரியுதா? என்ன நினைச்சீங்க? எனக்கு தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு கோவிலுக்கு போயிடலாம் நினைச்சீங்களா? நான் எங்கேயாவது தூரமா உட்கார்ந்து இதையெல்லாம் வேடிக்கை பாப்பனா? உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. எங்க கூடயும் நிறைய கெட்ட சக்திகள் இருக்கு. எங்களை தாண்டி போறதுக்கு எந்த மனுஷ சக்தியாலையும் முடியாது. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, உங்களோட கஷ்டங்களை தீர்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். அப்போதானே உங்களால நிம்மதியா உங்க வீட்டுக்கு திரும்ப போக முடியும். இந்த
இந்த நிமிஷமே நான் சீமாவோட பானையையும் ரோகிணியோட பானையையும் உடைச்சி நான் இந்த கதையை இங்கேயே முடிக்க போறேன். அத உடைச்சி அவங்களுக்கு விடுதலை கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க கதையும் இந்த இடத்திலேயே முடிஞ்சிடும். இல்ல இல்ல, முன்னாடி வராத. நீங்க மயக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. தயவு செஞ்சு எங்க கிட்ட வராத. எங்களுக்கு அந்த துர்க்கையம்மனோட ஆசீர்வாதம் இருக்கு. நீ எதுவுமே எங்களை செய்ய முடியாது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பேசாம இருங்க. இந்த சூனியக்காரி நம்மளுக்கு எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிறாளே. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால இப்ப பின்னாடி திரும்பி போக முடியாது, பின்னாடி திரும்பியும் பார்க்க முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த துர்க்கையம்மன் நம்மள பாதுகாப்பாங்க. நம்ம பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. ஆனா நான் இந்த பானைகளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்னோட சீமாக்கு ரோகிணிக்கு எதுவும் ஆக கூடாது. இதுல என்னோட உயிர் போனா கூட சரி. ஜெய் துர்கா தேவி. என்ன பண்ற நீ? இங்க என்ன நடக்குது? நான் கீழே விழ விட மாட்டேன். புடிங்க. யாராவது புடிங்க. அங்க இருக்கு. புடிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சீமாவோட முகமே உங்க ஞாபகத்துல இருந்து போயிடும். அதுக்கப்புறம் உங்க ஞாபகம் மாதிரியே உங்க காதலும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்களும் நானும் மட்டும். போதும் நிறுத்து. எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். இப்படி நடக்க கூடாது. நான் இப்படி நடக்க விட மாட்டேன். சீமா, சீமா, உன்னோட முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா நீ எதுக்காக இப்ப என் ஞாபகத்துல இருந்து தூர போற? சீமா, எனக்கு பயமா இருக்கு. உன்னை எங்க ஒரே அடியா இழந்துருவணும்னு பயமா இருக்கு. இல்ல, என்னால நீ இல்லாம வாழ முடியாது. சீமா, சீமா, நீ இப்பவும் என் கூட தான் இருக்கியா? என்னாலயும் நீங்க இல்லாம வாழ முடியாது. செத்தாலும் உங்களை என்னால மறக்க முடியாது பிரேம். நீங்களே பாருங்க, 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்மத்திலேயே நம்ம காதல் ஜெயிச்சிருக்கு.
கடவுள் மறுபடியும் நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு. நாம ஒன்னா இருந்தோம், ஆனா இப்ப இல்ல. இந்திராவதி நம்ம 2 பேரையும் பிரிச்சுட்டா. உனக்கு தெரியுமா சிவா, அவ என்னோட மனசுல இருந்த நம்மளோட நினைவுகளை எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கா. ஞாபகங்களை நாம தான் உருவாக்கணும் பிரேம். ஞாபகங்கள் நம்மள உருவாக்கல. இவ்வளவு சீக்கிரத்துல உங்க தோல்வியை ஒத்துக்கிறது நல்லா இல்லையே. அந்த அளவுக்கு நம்ம உறவு பலவீனமா இருக்கா என்ன? இல்ல, இது உறுதியானது. எந்த தீய சக்தியாலையும் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற காதலை என்னைக்குமே நிச்சயமா அழிக்க முடியாது. தீய சக்தி என்ன, அது ரொம்ப சின்ன விஷயம் பிரேம். ஆனா நம்முடைய காதலை யாராலையும் அழிக்க முடியாது. அதுக்கான சக்தி யார்கிட்டயும் இல்லை. நீ ரொம்ப சரியா சொன்ன. நமக்குள்ள உண்மையான காதல் இருக்கும்போது நான் வேற எதுக்காக பயப்படணும்? அந்த இந்திராவதி இப்ப வரட்டும். என்ன செஞ்சாலும் என் மனசுல இருந்து உன்னை எடுக்க முடியாது. அவளோட மந்திரத்தால நம்ம காதலை அழிக்க முடியாது. சொன்னேன்ல, திரும்பி பார்க்காதீங்கன்னு சொன்னேன்ல. இப்ப நீங்க எல்லாரும் என்னுடைய பிரம்மையில மாட்டிக்கிட்டீங்க. இப்போ உங்க வீட்ல இருந்தே வெளியில போற வழியே எப்படியாவது நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் மலையில இருக்கிற தேவி கோவிலுக்கு நீங்க போகலாம். அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் உயிரோட இருந்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது? இப்பதான் நம்ம அந்த காட்டுல இருந்தோம்ல, அதுக்குள்ள நம்ம எப்படி இங்க வந்தோம்? இது எல்லாம் மாயை. அந்த பானைகளை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல நீங்க எல்லாரும் திரும்பி பார்த்து என்னோட பிரம்மையில மாட்டிக்கிட்டீங்க. இனிமே உங்களால காட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா இங்கதான் காடே இல்லையே. இப்படி ஒரு தப்பு நடக்கும்னு நினைக்கவே இல்லை. இந்த பிரமையில நாம எப்படி மாட்டிக்கிட்டோம்? இதுல இருந்து நாம எப்படி வெளியில போறது? இது நம்மளோட பரத்மந்த் ஹவுஸ் ஆச்சே. ஆனா இந்த வீடு வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே புரியலையே எனக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்றது இப்போ? நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோம். ஆமா, மாட்டிக்கிட்டோம். ஆனா ரொம்ப நேரத்துக்கு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வெறும் பிரம்ம. இந்த கஷ்டம்லாம் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா முடியாதது எதுவும் இல்ல. நான் சொல்றது புரியுது இல்ல? கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே போறதுக்கு வழி இருக்கு. அது என்னன்றத நம்ம கண்டுபிடிப்போம். நம்மளால இங்க இருந்து வெளியில போக முடியலனா என்ன பண்ண முடியும்ன்றத மட்டும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா யோசிக்காதீங்க. பயப்படாதீங்க. நிதானமா நாம இங்க இருந்து வெளியில போற வழியை கண்டுபிடிக்கணும். எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. அதுக்கான வழி இங்கதான் இருக்கு. தேடுங்க, தேடுங்க. இதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வாழ்க்கை முழுக்க நேரம் இருக்கு. இப்ப திரும்பவும் காணாம போயிட்டா. எங்க அத்தையும் அக்காவும் எப்படியாவது மலை மேல இருக்கிற கோவிலுக்கு போயிடுறதுக்கு நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க அவங்களுக்கு துணையா இருந்து சீமாவையும் ரோகிணியையும் நீங்க தான் திரும்ப கொண்டு வரணும். சித்தார்த்தும் அமரும் பிரேம விடுவிக்க போயிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க துணையா இருக்கணும் துர்கா தேவி. அவங்களுக்கு சக்தியை கொடுங்க. எப்படியாவது எங்க பிரேம
அங்க சூனியக்காரர்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். சக்தி குடித்தாயே. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. பெரிய பாட்டி. இல்ல இல்ல இல்ல, இங்க இருக்கிற எந்த பொருளையும் கை வைக்காதீங்க. இதெல்லாம் வெறும் பிரம்மதான், அதனாலதான் சொல்றேன். அங்க பாருங்க, துர்காமாவோட கோவில். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. பெரியது, என்ன இது? என்ன இது? நம்மளால முன்னால போக முடியல. நம்மால ஏன் போக முடியல? என்னதான் இது? சதீஷ், சந்துரு, கருணா, கருணா, சந்துரு, 2 பேரும் இங்க வாங்க. கருணா, இங்க கொஞ்சம் திரும்பி பாரு. சந்துரு, நில்லுங்கப்பா. இங்க பாருங்க. அட என்னங்க, இங்க பாருங்க, நாங்க இங்க இருக்கோம். உமா, உமானி, சந்துரு, என்னங்க? கருணா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க இருக்கோம். கர்நாடே, நாங்க சொல்றது யாருக்கு ஏன் கேட்க நம்மளால மாட்டேங்குது? அங்க போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே கேட்கல. சரி ஜி, நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்கல. ஏன்னா இங்க ஒரு செவுரு இருக்கு, நம்மள அவங்க கிட்ட இருந்து தனியா வச்சிருக்கு. அந்த சூனியக்காரி எப்படியாவது நம்ம நம்பிக்கையை உடைக்கணும்னு நினைக்கிறா. நம்மளோட நம்பிக்கை உடைஞ்சிடுச்சுன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கங்க, கெட்டது எவ்வளவுதான் மிகப்பெரிய வலிமையா இருந்தாலும் அதால கண்டிப்பா நல்லதுக்கு முன்னாடி ஜெயிக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த துர்கா தேவி நம்ம கூட தான் இருக்காங்க. அதனால அந்த பிரம்மையை உடைச்சு நாம இங்க இருந்து வெளியில போய் தான் ஆகணும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி.